friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல எங்க அம்மாவோட ஸ்பெஷல் வெண்டைக்காய் குழம்பு பண்ண போறோம். இது பண்றதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படினா டடா எல்லாருக்கும் வணக்கம். இத எங்க ஊர்ல வெண்டைக்காய் தீயல் அப்படினு சொல்லுவோம். நம்ம எப்பவுமே வெண்டைக்காய்ல பொரியல் அப்புறமா புளி குழம்பு பண்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா அதெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம். அப்படியே சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த குழம்பை வெண்டைக்காய் மட்டும் இல்லை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாகற்காய் எல்லா காய்கள்லையுமே வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வறுத்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய், 4லேருந்து 5 போல் சின்ன வெங்காயம், கூடவே 2 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். கரிஞ்சிடக்கூடாது. அதனால மிதமான தீயில வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நம்ம வறுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் நல்லா வறுபட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் மறுபடியும் இன்னும் 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டு நல்லா வாசனையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்தா போதும். அந்த சூட்லேயே நம்ம ஒரு வாட்டி கலந்துட்டோம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் 2 சுற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா ரெடியாக இருக்குது. நம்ம வறுத்து அரைச்சதுனால அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 10 போல் சின்ன வெங்காயம் அதை கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெண்டைக்காய் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 15 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. அந்த வழுவழுப்பு தன்மை எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுருந்தேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அதை பிசைஞ்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம உள்ளே சேர்க்கணும். அப்படியே அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் அந்த புளி தண்ணியில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே லைட்டாக மிக்ஸி அலசிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு அவ்வளோ நல்ல வாசனையாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இனி இதில் நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம். அப்போ இன்னும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் ஒரு பாதி போல் சின்ன வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் அதை 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதை 1-2 பிச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குழம்பு மேலே சேர்த்துற வேண்டியது தான். இதை மூடி வச்சுக்கோங்க. அந்த வாசனை வெளியே போகாமல் நம்ம உள்ளே வச்சிடணும். இதுக்கு நமக்கு ஒரு அப்பளமே போதும். அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். டடா, நம்மளோட சூப்பரான நல்ல மணக்க வெண்டைக்காய் தீயல் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே மலரும் நினைவுகள். சின்ன வயசு ஸ்கூலுக்கு நாங்கள் இதை எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.